டெல்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவை சந்தித்த பின்னர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருந்தார். அந்த வகையில் தற்போது 36 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னமும் ஒரு 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை ஒன்றிய அரசோடு இது சம்பந்தமாக கடிதங்களின் வாயிலாகவும் நேரடியாக பிரதமர் உள்ளிட்டவர்களை சந்திக்கிற போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்றாலும் இந்த முறையும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை மயிலாடுதுறை, தென்காசி, காஞ்சிபுரம், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 6 இடங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது குறித்து விரைந்து பரிசீலனை செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் ஏற்கனவே இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் குறிப்பாக நாமக்கல், திருப்பூர், விருதுநகர் ஆகிய 3 கல்லூரிகளில் 150 மாணவர்கள் படிப்பதற்குரிய கட்டமைப்பும் ஆசிரியர் பணியிடங்களும் பேராசிரியர் பணியிடங்களும் உபகரணங்களும் இருக்கிற நிலையில் 100 மருத்துவ அந்த மெடிக்கல் சீட்ஸ் மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த 3 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் 50 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். உடனடியாக செய்வதாக இன்றைக்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 3 கல்லூரிகளிலும் 100 இடங்களிலிருந்து 150 ஒவ்வொரு கல்லூரியிலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்திற்கு இன்னும் ஒரு 150 மருத்துவ இடங்கள் படிப்பதற்குரிய இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அவரிடத்தில் வைத்த இன்னொரு கோரிக்கை, தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. மக்கள் தொகையின் அடிப்படையிலும் அவசியத்தின் அடிப்படையிலும் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை ஏற்று இன்னமும் கூடுதலாக ஒரு 26 ஊரகப் பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 24 இடங்களில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாது ஒரு 500 துணை சுகாதார நிலையங்கள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இப்போது உலகம் முழுவதும் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகிற நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு புற்றுநோய் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற 4 மாவட்டங்களில் ஏற்கனவே அனைவருக்கும் அந்த ஸ்கிரீனிங் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி போன்ற 4 மாவட்டங்களில் அந்த ஸ்கிரீனிங் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் 27 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் இந்த புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் இந்த புற்றுநோய்க்காக ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம் ஒன்று காஞ்சிபுரத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு கட்டும் பணிகள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. 750 படுக்கைகள் கொண்ட அந்த மருத்துவமனை இந்த ஆண்டு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் தமிழ்நாடு முழுவதிலும் புற்றுநோய் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு 447 கோடியே 91 லட்சம் ரூபாய் நிதி உதவி வேண்டும் என்று அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அவர் ஆராய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அதேபோல் நரம்பியல் சம்பந்தமான சிகிச்சைகளை மேம்படுத்துவதற்கு நரம்பியல் துறையின் கீழ் பல்வேறு புதிய நவீன சிகிச்சை முறைகளை கையாள்வதற்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 65 கோடி ரூபாய் செலவில் ஒரு கட்டடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 22 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நரம்பியல் துறையை மேம்படுத்துவதற்கும் புதிதாக பல்வேறு வசதிகளை உருவாக்குவதற்கும் 603 கோடியே 45 லட்சம் ரூபாய் நிதி வேண்டும் என்றும்